வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. 2024 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி தொடங்கி 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்துள்ளது. கர்நாடகா, கேரளா, அசாம், பீகார் உள்ளிட்ட 11 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை என அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியத்தை அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களிலும் மத்திய அரசு தற்போது உயர்த்தியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் நாள் ஒன்றுக்கு தற்போது 294 ரூபாயாக வழங்கப்பட்டிருந்த நிலையில் ரூபாய் 319ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய ஊதிய விவரங்களின்படி அதிகபட்சமாக ஹரியானா, சிக்கிம் மாநிலங்களில் ரூபாய் 374ஆக உயர்த்தப்பட்டது. மதுரை சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் தேரோட்டத்தின் போது மாசி வீதியில் பக்தர்களுக்கு உணவு, நீர்மோர் வழங்கப்படும். இந்நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை சான்றிதழ் பெற்றால் மட்டுமே மதுரை சித்திரை திருவிழாவில் அன்னதானம் வழங்க முடியும் என்று உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக அண்ணாமலை மீது திமுக கலை இலக்கிய அணி துணைத் தலைவர் ரேஸ்கோஸ் ரகுநாத் புகார் அளித்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு, புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் மைக் சின்னத்தில் போட்டியிட உள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.